நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போமாட்டேன். போமாட்டேன். முத்தழகி, ரத்னாவை ஜாக்கிரதையா பார்த்துக்க. அவளை சமாதானப்படுத்து. நான் சீக்கிரத்திலே வந்துடுவேன். ஸ்கூலுக்கு அனுப்பிடாத, கூடவே வச்சுக்க. கோர்ட் விஷயத்தை ஸ்னேகா பார்த்துக்குவா. நீ ரத்னாவை நல்லபடியா பார்த்துக்க. ஏங்க ஏங்க இவ்வளவு சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதாமா. அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்க. அப்பங்கிட்ட போய் சொல்லு. வடமலையா நடக்க முடியாம இருக்கா, அவளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. ஓட முடியாதுல்ல, தப்பிச்சு ஓட முடியாதுல்ல. இல்லைன்னு சொன்னா நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமான்னு சொன்ன நீ தயங்க மாட்ட. அம்மா, வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப வடமலை அடிச்சதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைம்மா. உங்க அப்பாவை நம்புமா. ஏய், என்னடி ஸ்கூலுக்கு போலியா? போல. நேத்தும் போல இன்னைக்கும் போலன்னா எப்படி? உங்க அம்மா உன்னை ஸ்கூலுக்கு போக சொன்னா. போக மாட்டேன். இத பாருடி, நான் சீக்கிரமா சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போ. இல்லைன்னா உங்க அம்மா வந்து அடிப்பா உன்னை. என்ன என்ன முறைக்கிற? என்ன சொல்லு. போறேன். என்ன புள்ளியோ. நம்ம வாழ்க்கையுடைய அச்சாணியே அவதாமா. அச்சாணியே அவதாமா. அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை புரிஞ்சுக்க. ரத்னா, நான் சுரேஷ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கும் நீ ஸ்கூலுக்கு போறியா? மத்தியானமா ஸ்கூலுக்கு போகணும் காலையில என்கிட்ட சொன்ன. போகணும், போய் தான் ஆகணும். ஆனா போகிறதுக்கான தைரியம் தான் இல்ல. இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பண்ண கலாட்டாவே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துடு ரத்னா. அதெல்லாம் மறந்துடலாம். ஆனா எங்க அப்பாவையும் அத்தையும் மறக்க முடியலையே. என்ன சொல்ற? வடமலை மாமாவை நான் ஒண்ணுமே செய்யலன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண தயாரா இருக்க. எங்க அப்பாவை நம்புறதா இல்ல உங்க அப்பாவால தாண்டி நான் வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிறேங்க. வடமலை மாமாவை நம்புறதா? ரத்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சு நமக்கு உண்மை தெரியாது.
காலம்தான் உண்மை என்னங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இந்த பார், நீ படிக்கிற பொண்ணு, இதெல்லாம் அனாவசியமா மனசுல போட்டு குழப்பிக்காத, புரியுதா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா முடியலையே சுரேஷ். இந்த மாதிரி எங்க அத்தை மனசுடைஞ்சு நிக்கிறதுனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்படி எங்க அத்தையோட எல்லா கஷ்டத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம்னு சொல்லும் போது நம்புறதா வேண்டாமான்னு தெரியலையே சுரேஷ். வடமலை மாமா படுற அவஸ்தைய நேர்ல பார்த்ததுல இருந்து முள்ளு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பார் ரத்னா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, நீ கிளம்பி நேரா உன் ஸ்கூல் கிட்ட வா, நானும் அங்கே வந்துடுறேன். வந்துடுறியா? அடியே ரத்னா, என் முகத்திலேயே காரி துப்புற? உங்க அப்பா பேசின MMS உனக்கு ஒன்று அனுப்புறேன், பார்த்து கதறி கதறி அழு. ரத்னா, என்ன நான் பாட்டில் பேசிட்டே இருக்கேன், பதிலே காணோம். வந்துடுறியா? இல்ல, ஏதோ மெசேஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு. நான் உனக்கு பண்றேன், நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, நீ அதெல்லாம் முடிச்சிட்டு நேரா ஸ்கூல் கிட்ட வா, நாங்க வந்துடுறேன். ம், வரேன். செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். கடைசியில என்னை ஏமாத்திட்டீங்களேப்பா. மாமா, என்னம்மா? இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவர் எரிச்சல் படுவாரு, நீங்க தான் அவரை சாந்தப்படுத்தணும். எங்க வாழ்க்கையே உங்க கையில தான் மாமா இருக்கு. என்னம்மா நீ இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? வேலையை பாருமா. எப்பா சார், வாப்பா, இதை பிடி. இருங்க. ஏம்மா, என்னம்மா இது? என் புள்ள செத்து பொழிச்சு வந்திருக்கான். இந்த வீட்டுல ஆரத்தி எடுக்க கூட ஒரு நாதி இல்லையம்மா. பாத்தியம்மா அந்த அமுதா பொண்ணு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம அவ புருஷன் பின்னாலே போயிட்டாளம்மா. ஏன் மாமா சும்மா அவளை திட்டுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் அவன் நம்ம கூடயே இருந்தாலே. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதான் அவ போயிட்டா. ஆமா, நான் இருக்கிற இருப்புக்கு ஆர்த்தி வேற இப்ப தேவையா? நானே ஒரு செல்லா காசு, என்ன பார்த்துக்க யார் வருவா? ஏங்க அப்படி பேசுறீங்க? யாரும் இருந்தாலும் இல்லைனாலும் நானும் மாமாவும் உங்க கூட இருப்போம். மாமா, பாரதியை கொஞ்சம் பிடிச்சுங்க, நான் ஆரத்தி கரைச்சு கொண்டு. சரி சரி. ஓ சரி சரி. என்னம்மா? ஓ சரி 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 சரி. இந்தாம்மா, இந்தா. கொண்டா. ஜுகு 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 ஜுகு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சித்தப்பா, நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா இல்ல அவமானப்படுத்துறீங்களா? என்னடா நீ இப்படி கேட்டுட்ட? பின்ன என்ன சித்தப்பா, நானே இந்த பூமிக்கு பாரமா நடப்பனமா வந்திருக்கேன்.
எனக்கு போய் ஆர்த்தி அது இதுன்னு அவமானப்படுத்துறீங்க. டேய், நான் என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தை சொன்னேன்? எல்லாம் உனக்காக தானடா சொன்னேன். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? டேய், நீ ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைடா. அதுவும் இல்லாம நீ அவளுக்கு புருஷன்டா. நீ இந்த வீட்டு எஜமான்டா. ஏதோ போராத காலம் இப்படி ஆயிப்போச்சு. அதுக்காக உன் இடத்த நீ விட்டு கொடுக்கலாமா? அப்படி விட்டு கொடுத்தா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்களா? அதனால முன்ன விட நீ அதிகாரம் பண்ண. ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேள்றா. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லு. ஒவ்வொன்றுத்திலையும் கணக்கு பாரு. அப்பதான் குத்து விளக்கா நீ நடு வீட்டில் இருக்க முடியும். இல்லன்னா கயிற்று போட்ட செருப்பா வாசல்லையும் பெருக்கி போட்ட தொடப்பமா கொள்ளையில இருக்க வேண்டியது வரும்டா. வர டேய், நான் சொல்லதான் ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல 4 கேள்வி கேள்வி. ஆமா. என்னங்க ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என் முகம் எப்பவும் போலதான் இருக்கு. ஆர்த்தி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லங்க, சாமிக்கு விளக்கு ஏத்துட்டு ஆர்த்தியை கரைச்சு கொண்டாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பெருசா ஆர்த்தி எடுத்தது போதும், கொண்டு போ. கூட்டிட்டு போங்க, நான் ஊத்திட்டு வரேன். சரிம்மா. உங்களை காப்பாத்தின இந்த சாமியை கும்பிடுங்க. என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? என் மேல இறக்கமே இல்லாத சாமியை நான் ஏன் நம்பணும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என் மேல இறக்கம் இருந்திருந்தா இப்படி சக்கர நாற்காலியில கையால் ஆகாதவன உட்காந்துருப்பான. அதுக்கு ஒரே அடியா சாகடிச்சுக்கலாம் இந்த கடவுள். ஏங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. இதை மட்டுக்குமாவது கடவுள் உங்களை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. நீங்க காலம் முழுக்க ஏன் கூட இருந்தா போதுங்க. ஓஹோ, இப்படியே கால் விளங்காதவனா இருந்துருன்னு சொல்றியா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சீக்கிரமா குணமாய் நடமாடதான் போறீங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு காலா இருப்பேங்க. நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். உங்க கண்ண சேவில நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். வைத்தியத்துக்கு மேல வைத்தியம் பார்ப்பேன். சீக்கிரமா உங்களை நடக்க வைப்பேன். நீங்க என்ன நம்புங்க, நம்புங்க. அப்பங்கிட்ட போய் சொல்லு, வடமலையா நடக்க முடியாம இருக்கா, ஆளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. ஓட முடியாதுல்ல, தப்பிச்சு ஓட முடியாதுல்ல. வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மைதான். என்னடி ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்ன, ஜெயில இருக்காருன்னு போட்டிருக்கு. என்னடி உங்க அப்பா கொலை செஞ்சுட்டாரா? உங்க அம்மா விஷம், உங்க அப்பா கத்தி. உங்க அப்பா எங்க அண்ணனை கத்தியால குத்துனாரா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அவரால கத்தி குத்துப்பட்டு இடுப்புக்கு கீழே செயல இருந்து உங்க கண்ணு முன்னாடி தானே கிடக்குறாரு.
வடமலை சாவணும், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொன்னது உண்மை. போய் சொல்லு போ. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகும். வடமலையா நடக்க முடியாம இருக்கா? ஆளை வச்சு அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்துட்டு வந்து குத்த சொல்லு. தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். அம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னங்க காஃபி? ஆடி போடி, எப்போ பாரு காப்பி காப்பின்னு தொந்தரவு பண்ணிட்டு. முன்னெல்லாம் என்னதான் பிடிக்காது, இப்போ உங்களுக்கு காஃபியும் பிடிக்காம போயிடுச்சா? இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு பக்கம் என் பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு வாழ முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் பேத்தி எதையோ பறி கொடுத்த மாதிரி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் கூட போகாமல் விட்டேத்தியாக இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கையால் ஆகாதவனாக இருக்கேன். சே, ஏங்க நீங்களே இப்படி புலம்புனா எப்படிங்க?
உள்ளதானே ரத்னா இருக்கா, அவளை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாருங்க. இந்தாங்க, இந்த காஃபி குடிங்க. காஃபியை குடிச்சிட்டு அவளை போய் சமாதானப்படுத்துங்க. இந்தாங்க புடிங்க. என்னம்மா ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? நான் ஆபீஸ்க்கே போலமா. ஏம்மா? அதான் இந்த ஜாமீன் விஷயமா ஸ்னேகாவோட வக்கீல போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலான்னு போனேன். ஆனா வக்கீல் கிட்ட என்னால பேசவே முடியலமா. ரத்னா ஞாபகமாவே இருந்தது. அதான் ஆபீஸ் போகாம வந்துட்டேன். எங்க அவ? ஸ்கூல் போயிட்டாளா? இல்லம்மா, உள்ளதான் இருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மத்தியானமா அனுப்பலான்னு இருக்கேன். ரத்னா, ரத்னா, எங்கம்மா அவளை காணோம்? பேக் எல்லாம் இங்கே கிடக்க, அவளை காணுமே. எங்க போயிருப்பா? ரத்னா எங்க போனா இவ? ரத்னா மேல போயிருக்காளா பாரு. சரிம்மா. ரத்னா. அப்பா, ரத்னாவை நீங்க பாத்தீங்களா? காணுமே. அங்கேதாம்மா எங்கேயாவது இருப்பா. பாத்ரூம் கீத்ரூம் போயிருப்பா, தேடி பாருங்க. ரத்னா, 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 ரத்னா. அம்மா, ஐயோ ரத்னா, ரத்னா என்னடி பண்ணிக்கிட்ட? ஐயோ அம்மா, மாமா இங்க ரத்தமா கொட்டுதே. முத்தலகி, என்னமாச்சு? கை வெட்டிக்கிட்டியாடி? கை. அம்மா, ஐயோ அம்மா, மாமா. முத்தழகி, முத்தழகி. ரத்னா என்னடி இது? ஐயோ, என்னமாச்சு இது? ரத்னா, ரத்னா, ஐயோ, ரத்னா, ஐயோ. என்னடி இது கோலம்? ஐயோ, ரத்னா. என்னடி திடீர்னு வந்திருக்க? இது விசிட்டர் டைம் இல்லையா? ஏன் அழுவுற? வக்கீல வேற கூப்பிட்டு வந்திருக்க. எதுக்கு? விஷயத்த சொல்லிட்டு அழுவுடி. ஐயோ கடவுளே, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா தைரியமா இந்நேரத்துக்கு நான் சொல்லிருப்பேனே. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை ஏன் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? இந்த பாரு, இதை ஜெயிலுன்னு பாக்குறேன். இல்ல வலைய பிச்சுக்கிட்டு வந்து உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். டென்ஷன் ஆக்காம விஷயத்த சொல்லு. உடம்பல செத்துட்டானா? இல்லைங்க,
வடமலை அவர் நல்லா தான் இருக்காரு. முத்தழகியோட அப்பா செத்துட்டாரு. இல்லைங்க. சொல்லுடி. நம்ம அண்ணா நம்ம பொண்ணு ரத்னா. ரத்னாக்கு என்னாச்சு? ரத்னா செத்துட்டாங்க. ரத்னா செத்துட்டாளா? எப்படி செத்தா? ஐயோ, அவ சாகலைங்க. அவ சாகல. அவ சாகலைங்க. அந்த செல்லம்மாவே கொன்னுட்டாங்க. செல்லம்மா கொன்னுட்டாளா? ஆமாங்க. நம்ம பொண்ணு வடமலைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே அவளை அவமானப்படுத்திருக்காங்க, தரக்குறைவா பேசிருக்காங்க. அந்த செல்லம்மா நம்ம குழந்தைய பிடிச்சு கண்ணத்துல பலர்னு அரைஞ்சிருக்காங்க. எதுக்கு நீங்க வந்த? என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்க அப்பா தாண்டி. இன்னைக்கு என் புருஷன் நடப்படமா இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா தானே. அந்த குழந்தை மனசை கலைச்சிருக்காங்க. அந்த வேதனை தாங்காம நம்ம பொண்ணு ரத்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என் பொண்ணு செத்ததுக்கு செல்லம்மா காரணமா? சொல்லுடி. செல்லம்மா காரணமா? சொல்லுடி. ஆமாங்க. ஆமா. அவ என்ன பாப்ப? என் பொண்ணு கொண்டுட்டாளே. ரத்னா, ரத்னா, நான் உன்னை கொண்டுட்டேம்மா. நான் உன்னை கொண்டுட்டேம்மா. என்னங்க? 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 வக்கீல் சார், சீக்கிரமா அவர்கிட்ட கழுத்து வாங்கி பரோல்ல இருக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா? நீங்க அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. என்னங்க? இல்ல, கொஞ்சம் கழுத்து போடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கழுத்து போடுங்க. என்னங்க? என்னங்க? என்னங்க, நீங்க கையெழுத்து போட்டதாங்க உங்க பொண்ணு முகத்தை கடைசி ஒரு தடவை பார்க்க முடியும். இப்படி அடிச்சீங்க. ரத்னா, இப்படி பண்ணிட்டியேம்மா. அக்கா, அக்கா. என்ன அநியாயக்கா இது? எப்படிக்கா? எப்படி இதெல்லாம்? அவ கையை வெட்டிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? பாவி, நான் பாவிடி. என் பொண்ணு சாகணுங்கிறதுக்காகவே நான் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தேன் போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ இல்லம்மா, நீ இல்ல. என் பேத்தி சாவுக்கு காரணம் அந்த செல்லம்மா தான். எப்ப போய் அந்த செல்லம்மா ரத்னா பார்த்துட்டு வந்தாலும் அப்பத்திலேருந்து ஒரு மாதிரியா தான் இருந்தா. அந்த செல்லம்மா தான் எதோ சொல்லி என் பேத்திய கொன்னுட்டாமா. என் பேத்திய கொன்னுட்டா. ஐயோ, கொன்னுட்டா. இதெல்லாம் என்னக்கா? போயிட்டாங்க. என் பொண்ண கூறு போடுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க.
என் பொண்ணு எனக்கு முழுசா கொடுங்கடான்னு கேட்டா யாருமே தர மாட்டேன்னுட்டானுங்க, கொண்டு போயிட்டானுங்க. என்னங்க நீங்க இப்படி பெரியவங்க நீங்க பட்ட சண்டையில ஒரு சின்ன குழந்தைய பலி கொடுத்துட்டீங்களே. மணியரசங்க அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு யாரெல்லாம் போயிருக்கா? ஏகேவோட பையன், வள்ளி அம்மா, 4-5 சொந்தக்காரங்களாம் போயிருக்காங்க. நான் இங்கிருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். உங்க அண்ணன் பரோலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அண்ணன் பரோல் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, செல்லமாக இங்கே வரக்கூடாது. அதுக்காக கடவுளை வேண்டிக்கிறேன். வந்தா பெரிய பிரச்சனையாயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு எதுக்கு எங்கே வருதுங்க? இல்லைங்க, எதுக்கு வந்தீங்க? நாங்கள் எப்படி வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுகுறோம் பார்க்க வந்தீங்களா? என்ன சார், என்ன பேச்சு பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? அநியாயமா என் பேத்தி ரத்னாவை கொண்டுட்டு இப்ப துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்களா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ரத்னா சாவுக்கு நாங்க காரணமா? ஆமா, நீங்க தான் காரணம். நீங்க உன் புருஷனும் எங்க அண்ணனை பத்தி செல்லமாட்ட தப்பா சொன்னனால அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா. இப்ப எங்க அண்ணன் ஜெயில இருக்காரு. இப்ப எந்த மூஞ்சி வச்சு நீங்க வந்திருக்கீங்க? நிறுத்து. என்ன ஒசரமா இருந்து பேசுறதுனால நீ பேசுறதெல்லாம் நியாயமாயிடுமா? உன் ஒசரத்துக்கு என்னாலையும் பேச முடியும். என்னமோ நீ சொல்றத பார்த்தா என் புள்ள தான் உங்க பொண்ணை கத்தியால குத்திட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அறிவு கட்டன். ஏ கிளவி, யார பார்த்து அறிவு கட்டம்? ஓட்டாரு. கைய ஓட்டாரு. சண்டை போடுவீங்களா? நாங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் வந்தோம். அவங்க தான் பிளான் பண்ணி சண்டைக்கு வராங்க. ஆமா, நாங்க சண்டைக்கு தான் வரோம். உங்களால இழந்துட்டு நிக்கிறது நாங்க தானே. மாப்பிள்ளை ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதையே திருப்பி சொல்லி அநியாயமா என் பேச்சை கொண்டுட்டீங்களேடா. என் பேச்சை கொண்டுட்டீங்களேடா. என்னம்மா இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் கத்தி குத்து பட்டுட்டாருங்கிற ஆத்திரத்துல தான் அப்படி பேசிட்டோம். ரத்னா இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா ஒரே ஒருத்தர் ரத்னா மூத்த பார்த்துட்டு போயிடும். அமுதா, நீ பேசாத அமுதா. உனக்கு பேசுறதுக்கு அருகதே இல்ல. உங்க அண்ணனை கத்தியால குத்துனது அந்த கந்து வட்டிக்காரங்க. உனக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் கடன் வாங்கியிருக்காரு. அதுல வந்த பிரச்சனையில கத்தியால குத்திட்டாங்க. ஏன் புருஷன் மேல எல்லாம் பழி போட்டுட்டியடி? பணத்துக்காக அலையிற பேய்ங்க தானே உன் புருஷனும் மாமியாரும். உங்க பண ஆசையில எங்க வீட்டுல இழவு விழுந்துருச்சடி. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல இழவு விழும். கண்டிப்பா விழும். நிறுத்தடி. என்ன சாபம் கொடுக்குறியா? இழவு விழுன்னு. என்னமோ எங்களுக்கு தான் பணத்து ஆசையா? உங்களுக்கு எல்லாம் பணத்து மேல ஆசையா இல்லையா? என்னமோ நீ தான் எண்ணி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், ஓவரா பேசுன அப்படியே நார் கிழிச்சு தொங்க விட்டு இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு நீ மட்டும் பொம்பளையா? பெருசா பஜாரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பத்தி பேசுறதுக்கு ஒரு என்னடி தகுதி இருக்கு? கிராமத்துல சாணிய பொறுக்கிட்டு இருந்தவ தானே நீ? ஆமாமா, நாங்க சாணிய பொறுக்கிட்டு இருந்தோம். நீ அத வந்து செவுத்துல தட்டி எனக்கு வித்து கொடுத்த. பேசுற பேச்சு. நீ என்ன பக்கத்துல பக்கோடா தின்னுட்டு இருந்தியா? உங்க குடும்பத்துக்கு மொத்த குடும்பத்துக்கே அறிவு கிடையாது. உங்களுக்கு அறிவில்ல, உங்க பையனுக்கு அறிவில்ல. கவிதா பேசுறீங்களா? நீ நடுவுல பேசாத. ஏய், வாய் மூடி. நீ ரெண்டாவது தானே அவரை கல்யாணம் பண்ணிட்ட. இங்க பேசக்கூடாது. அடுத்தவ புருஷனுக்கு அலையறவ நான் இல்ல. நீ ஓவரா பேசிட்டு இருக்கற. ஏய், அடிச்சு வரதுடா. எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுவேன். அடிச்சு துரத்துறது நாங்களே போறோம். அறிவு கேட்டவங்க எழும் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சண்டை போட்டு போறாங்க பாரு பேய்ங்க. வாங்கத்த நானே பொண்ணை எழுந்துட்டு நிக்கிறேன். இங்க வந்து சண்டை போட்டுட்டு போறீங்களே, நல்லா இருப்பீங்களா? படுபாவீங்களா? வாங்கக்கா வாங்க.
அப்பா கிட்ட போச்செல்லும். அட 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 போமா. அட அட செல்ல செல்ல. என்னங்க குழந்தை எவ்வளவு ஆசையா நடந்து வருது, தூக்க மாட்டீங்களா? என்னால நடக்க முடியலையே. என்னங்க பேசுறீங்க? குழந்தை முதலா நடக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படாம இப்படி பேசுறீங்களே. சரிடா செல்லம், நான் இனிமே நடக்க மாட்டேனே. இப்படி எல்லாம் பேசுறது தப்புங்க. கூடிய சீக்கிரம் நடப்பேன்னு நினைங்க, கண்டிப்பா நடப்பீங்க. சரி வாடா வாடா வாடா. ஓ அப்பா அப்பா. செல்லப்பா, எப்படிமா இருக்க? எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? கண்ணு மாப்பிள்ள, நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வாசு எனக்கு தகவல் சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனாலதான் வந்து பார்க்க முடியல. என் பிள்ளை எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. நான் இப்படி ஆனதுக்கு காரணமே உங்க புள்ளதான். ஜெயில இருக்க உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க, வடமலை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. ஏமாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது நான் பார்க்கும்போது நான் செத்து போயிடலாம் போல் இருக்கு. அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னம்மா, நான் தூக்கி வளர்த்த என் தங்கச்சி புள்ள இப்படி காலை வழங்காம இருக்காரு, நீயும் இப்படி வேதனைப்பட்டு இருக்க. அங்க என் புள்ள ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கான். எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு அப்படின்னு தானம்மா நானும் என் தங்கச்சியும் ஆசைப்பட்டோம். அதெல்லாம் கனவா போயிடுச்சம்மா. நான் பெத்த குழந்தைகள்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில திக்கு தசை தெரியாம இருக்கீங்களே. உங்ககிட்ட எல்லாம் பேசி உங்க மனஸ்தாபத்தெல்லாம் தீர்த்து வைக்கணும் தாமா நான் இங்க வந்திருக்கேன். பாருமா செல்லம்மா, இனிமே நான் உங்க வீட்டுல தான் இருக்க போறேன், உங்களுக்கு எல்லாம் துணையா தான் இருக்க போறேன். நான் கேக்குறமா கடற்கரைக்கிட்ட, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு மூஞ்சி முகத்துல அரைஞ்சு கேக்குறமா. பாருமா, உங்களை எல்லாம் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேம்மா, நான் சேர்த்து வைக்கிறேன். அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, கடற்கரை எனக்கு ஆண்டவன் தண்டனையை கொடுத்துட்டாம்மா. என்னாச்சு பிள்ளைக்கு? அவனுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? ஹார்ட் அட்டாக் வந்து அவன் செஞ்ச பார்த்து வந்து தப்பிச்சிருவான். என் புள்ள இப்படி முடமாவதுக்கு காரணமே உன் புள்ள தானேயா? அவன் வாழ்க்கையே முடமாவற மாதிரி ஆண்டவன் செஞ்சுட்டான். யோ, என்னையா பேசிட்டு இருக்க? என் புள்ள நாசமா போனோம் அப்படி தானே பேசிட்டு இருக்க? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? அப்படியா? சரி, வயசுக்கு தகுந்த மாதிரியே பேசுறேன். உங்க புள்ளைய பத்தி சொன்னா மாத்திரம் அவ்வளவு கோவம் வருது. இப்ப ஏன் புள்ள முடங்கி கிடக்குறானே, அதுக்கு உன் புள்ள தானே காரணம். ஏன் வயிறு எரியுதியா? அதுக்கு பதில் சொல்லு. என் மருமக கூட இந்த நிலைமையில் இருக்கிற பார்க்கும்போது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. ஆனா அதுக்காக என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? பாரியா, என் புள்ள கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். சும்மா பேசாதீங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே உங்க புள்ள. அப்படி சொல்றான் அவனை நல்லா உரைக்கிட்டோம். ஏன் இந்த ஆள் அவன் புள்ள வீட்டுக்கு போகாம இங்க வந்தாலும் அதையும் சேர்த்து காட்டுறான். மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா.
நான் உங்களை மதிக்கிறேன். அவர் என் அப்பா, என்ன பார்க்க இங்கதான் வருவாரு. அப்படியாம்மா? நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஏம்மா, உன் புருஷன் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருந்தானே, அதை மறந்துட்டியா? 5 லட்சம் பணம் வச்சாதான் ஆபரேஷனே பண்ணுவேன் டாக்டர் சொன்னானே. நீயும் பணத்துக்கு எங்கெல்லாம் அலைஞ்ச, நானும் அங்க இங்க அலைஞ்சு பணத்தை கொண்டாந்து கட்டினே. அப்பெல்லாம் எங்கம்மா போச்சு உன் சொந்தம் பந்தம், அப்பா அண்ணன் தம்பியா? நீங்க பணம் கொடுத்தீங்க, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அதுக்காக என் அப்பாவை தப்பா பேசாதீங்க. செல்லம்மா, நீ ஏம்மா எனக்காக இந்த ஆளுகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அப்பா, நீ இப்ப கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மாமா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன? என்னத்தம்மா சொல்றது? வாசு போன் பண்ணா, அந்த கடற்கரையா பொண்ணு இருக்காது? ஆமா. அந்த பொண்ணு இறந்து போச்சாமா. என்னடா சொல்ற? என் பேத்தி ரத்னா செத்துட்டாளா? போய் சொல்லாத, உண்மையா ரத்னா செத்துட்டாளா? ஐயோ, கையெடு, எரியா கையை. வாசு போன் பண்ணா, அவன் போய் சொல்றானா? செல்லம்மா, எனக்கு வந்த தகவல் படி ரத்னா தற்கொலை பண்ணிட்டாமா. எனக்கு வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. செல்லம்மா, நீ அங்க போகணுமா? என்னங்க பேசுறீங்க? ரத்னாவுக்கு நான் அத்தை. தயவு செஞ்சு போக வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். வாங்க. நான் போவேனான்னு சொன்னது நீ அவமானப்படக்கூடாதுன்னு தான். அப்படி போகணும்னா போ. ஐயோ, போய் அவமானப்பட்டு வா, நான் வரல. ஐயோ மாமா, நீங்க வாங்க மாமா, போயிட்டு வந்து. நான் எப்படிமா வர முடியும்? நான் வந்துட்டா என் பையனை யாருமா பாத்துப்பா? வாங்கப்பா, போயிட்டு வந்துடலாம். செல்லம்மா, என் குழந்தை அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. என்னங்க? அத்தையா, நீ மட்டும் போயிட்டு வா. சித்தப்பா. என்னப்பா? குழந்தைய வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு போ. அழாதம்மா, தாத்தா இருக்கேன்ல. மாப்பிள, நான் பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க பண்றது தப்பு மாப்பிள, ரொம்ப தப்பு. டேய் மௌனே, அந்த வெந்தவாயம் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவன் கிடக்குறான். இத பார், இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அப்பா வந்தான், இனிமே ஒவ்வொருத்தரா வந்து சேருவாங்க. அதுலயும் பெரிய சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, முத்தாளிக்கு முதல்ல வந்து நிப்பா. பொண்ணு செத்து போயிட்டாங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் பேசி உன் பொண்டாட்டி செல்லம்மா மனசை மாத்தி உன் சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிடுவா. மைனா, பணம் முக்கியம்டா. பணம் ஆகிற வரைக்கும் பணம் ரொம்ப முக்கியம்டா. என்ன பேச்சு பேசுறா அந்த பொம்பளை? சாவு வீடாச்சேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லையா அவகிட்ட? புள்ளைய பெத்துட்டா மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டுணுமா என்ன? அந்த பொம்பளை பேசியே கழுத்தறுத்துட்டா. இவ அழுதே கழுத்தறுத்துட்டா.
எல்லாம் என் தலை எழுத்து. எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. அந்த வீட்டுக்கு போனதுல மரியாதை போச்சு. நல்ல வேளை தலை முழுகிறது மிச்சமாச்சு. இல்லனா இந்த மெட்ராஸ்ல வர தண்ணியில தலை முழுகனா இருக்கிற 4 முடியும் பொல பொல பொலன்னு உதிர்ந்து போயிடும். அம்மா சும்மா இருக்கியா? சும்மா தொண ஏதாவது பேசிட்டு இருக்காத. டேய், என்கிட்ட என்னடா குத்தம் கண்ட? உலகத்துல இருக்கிற எந்த அம்மாடா மருமக சந்தோஷத்துக்காக பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜோடனை பண்ணி அனுப்புறா? அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் பால் காய்ச்சி வச்சேன்ல. இவ்ளோ செஞ்சு வச்சோம் இந்த மூஞ்சில ஏதாவது ஒரு நன்றி விசுவாசம் மரியாதைன்னு கொஞ்சமாவது இருக்காடா? எப்ப பார்த்தாலும் ஈன்னு சிடு மூஞ்சி இல்லைன்னா அழு மூஞ்சி. அப்புறம் எப்படி வீடு விளங்கும் இல்ல நாம தான் விளங்குவோம்? கடற்கரைய சொந்தக்காரன் பண்ண ரகலைக்கு எதுக்கு அமுதா இழுத்துட்டு இருக்க? டேய், எல்லாம் இவ சொந்தக்காரங்க தானடா. போறவர அவங்க பேச்செல்லாம் நாம வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு. வடக்கு தெரு போனா பேய் நின்னுச்சா, தெற்கு தெரு போனா பிசாசு வந்து நின்னுச்சாங்கிற கதையா? இவள கூட்டிட்டு போய் அந்த இடத்த பாக்கலான்னு அங்க ஒரு வில்லங்கோ. இழவு வீட்டுக்கு போனா விவகாரம். இத பாரு, அங்க நடந்ததுக்கு குத்தம் சொல்லணும்னா நீ என்னதான் குத்தம் சொல்லணும்? அந்த வாயை வச்சுட்டு கமெண்ட் இருக்காம கடற்கரையன் பேரை உளறி வச்சேன். அதான்டா ஒட்டுவா ரொட்டி வியாதிங்கிறது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.